இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃபியூல் ஸ்டேஷன் பெட்ரோல் செட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது நான் ஆல்ரெடி 2015 கோமனங்கடவில் MDCS ப்ராஜெக்டுக்காக ஃபியூல் ஸ்டேஷன் க்ரியேட் பண்ணது. இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இது நிலாவரி ப்ராஜெக்ட் வந்து ரகக்கண்டியில் எப்படி இந்த பெட்ரோல் செட் வந்து அமெண்ட்மெண்ட் செய்ய போகிறாங்க. அதுக்கான ட்ராயிங் நான் செய்கிறேன். எனக்கு கிடைச்ச ப்ராஜெக்ட் வந்து அதை எப்படி க்ரியேட் பண்ணுறது 1 by 1 நான் சொல்லித்தரேன். ஓகே, ஆல்ரெடி நான் எனக்குரிய டெம்ப்ளேட் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ண தெரியாதவர்கள் இந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இது எனக்குரிய டெம்ப்ளேட். இதில் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், ரூஃப் பிளான், அடுத்தது செகண்ட் ஃப்ளோர் இந்த ஆப்ஷனில் ப்ராஜெக்ட் ப்ரௌசரில் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இது வந்து ப்ராப்பர்ட்டிஸ் பார். நம்ம ஃபஸ்ட்டுக்கு செய்ய வேண்டியது இது வந்து பிளான், கிரவுண்ட் ஃப்ளோர் பிளான். இதில் நான் பெட்ரோல் செட் அந்த ஆஃபீஸ் ரூம், அடுத்தது சேல்ஸ் ரூம், அடுத்தது ஆயில் ரூம், ஸ்டோர், ஹால் உண்டு, அடுத்தது மேனேஜர் ரூம் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டுக்கு செய்ய வேண்டியது கிரீட் லைன் போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டுக்கு செய்ய வேண்டியது கிரீட் லைன் க்ரியேஷன். வெர்டிக்கல், ஹொரிசாண்டல் அல்லது எக்ஸ்ஹெச் YH வழியாக வந்து கிரீட் லைனை க்ரியேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டுக்கு நான் க்ரியேட் பண்ணுறேன் XH. இதில் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு கிரீட் லைன் வந்து இது வந்து விசிபிள். இதை நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் இதை வந்து அன்ஹைட் கேட்டகரி கொடுத்தீங்கன்னு சொன்னால் நான் ஏன்னா இது வந்து எனக்கு நம்பர்ஸில் தொடங்கணும் 1 2. ஓகே, நெக்ஸ்ட் எனக்கு வர வேண்டியது ஆல்ரெடி அங்கே நான் போயிட்டு லேண்டை செக் பண்ணி பார்த்ததில் அங்கே டிஸ்கஸ் பண்ணி எடுத்து வந்ததை நான் க்ரியேட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து 14 அடியில் அடுத்த கிரீட் லைன். ஓகே, ஓகே 14. நெக்ஸ்ட் எனக்கு வர வேண்டியது 14. நெக்ஸ்ட் 14. அடுத்த வந்து YH வழியாக எனக்கு அடுத்த பொசிஷனில் வந்து அடுத்த டிரெக்ஷனில் வந்து தேவை 11 அடி 11 அடி கிரீட் லைன் போகிறேன். இது எனக்கு AB என்று சொல்லி ஸ்டார்ட் ஆகணும் கேபிட்டலு. நெக்ஸ்ட் வந்து அடுத்த கிரீட் லைன் 11 அடி சென்டர் டு சென்டர். ஓகே, நெக்ஸ்ட் ஓகே, எனக்கு ஒரு பொசிஷன் வந்து கிரீட் லைன் 11 அடியும் அடுத்த பொசிஷன் வந்து XH வழியாக YH வழியாக எனக்கு 14 சேம் டிஸ்டன்ஸில் வந்து தேவை 1 2 3 4. அதே மாதிரி XH வழியாக ABCன்றது வந்து சென்டர் டு சென்டர் 11 அடி. இப்போ நம்ம இதில் ஃபஸ்ட்டுக்கு வந்து நான் போய் செக் பண்ணி வந்ததில் லேண்டை வந்து அவங்க அங்கே பெட்ரோல் செட் ஃபியூல் செட் ஓனரோட வேத்தியத்தில் அவர் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் லெவல் வந்து 11 அடி 6 இன்ச்சு வேணும்னு சொல்லியிருந்தார். அடுத்தது செகண்ட் ஃப்ளோர் வந்து இந்த ஆஃபீஸ் ரூம் 11 அடி 6 இன்ச்சு. அதுக்கு நீங்கள் செக்ஷன் ஆப்ஷன் போனீங்கன்னு சொன்னால் இது ஆல்ரெடி க்ரியேட் பண்ணப்பட்டது. அல்லது நீங்கள் ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு போனீங்கன்னு சொன்னால் நான் ஓகே இதில் போய் பாருங்கள். நான் ஹைட் பண்ணியிருப்பேன்
AGL delete பண்ணுறேன், ரோ பண்ணி பார்ப்பேன். ஓகே, கிரவுண்ட் ஃப்ளோர் 0. ஓகே, இது வந்து நமக்கு தேவை 11 அடி 6 இன்ச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். இது வந்து செகண்ட் ஃப்ளோர், அதாவது இதில் செகண்ட் ஃப்ளோர் இல்லை, இது ரூஃப் ஃப்ளோர் தான். ரூஃப் ஃப்ளோர் பிளான். ஓகே, இதுவும் எனக்கு 11 அடி 6 இன்ச்சு தான் தேவை. ஆகவே 23 அடி, ஏன்னா 11, 22, 23 அடி. ஓகே, இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர். ஓகே, அடுத்தது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், அடுத்தது ரூஃப் ஃப்ளோர். இது ரெண்டும் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் வந்து எல்லாமே அவங்களோட ஆஃபீஸ் ரூமை தான் பயன்படுத்துவாங்க. இதில் வந்து விசிட்டர்ஸ் ரூம் உண்டு, சேல்ஸ் ரூம் உண்டு, ஆயில் ஸ்டோர் உண்டு, அதே மாதிரி கெசியர் ரூம் உண்டு, அடுத்தது ரெஸ்ட் எடுக்கிற ஹால் உண்டு. அதே மாதிரி மேலே வந்து இங்கே ஒர்க் பண்ணுற ஆக்களுக்குரிய ஹாஸ்டல் மாதிரி அமையும். இது தொடர்ந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஓகே, அடுத்து நம்ம செக் பண்ணியாச்சு. இதில் கிரவுண்ட் ஃப்ளோர் லெவல். ஓகே, அடுத்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லெவல், அடுத்தது ரூஃப் ஃப்ளோர் பிளான். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோர் பிளான் போகிறேன். இதில் வந்து நம்மளுக்கு இப்போ ஓகே, இதில் இந்த ஏரியாவில் நம்ம வந்து எனக்குரிய ஆஃபீஸ் ரூம், பெட்ரோல் செட்டுக்குரிய ஃபியூல் ஸ்டேஷனுக்குரிய ஆஃபீஸ் ரூம். அடுத்து வந்து நம்மளுக்குரிய இந்த ஏரியாவை கிரியேட் பண்ணணும், ஃபியூல் ஸ்டேஷனுக்குரிய வாகனத்துக்குரிய அந்த ஃப்ளோர் ஏரியா, ஃபியூல் பம்ப் இங்கே கிரியேட் பண்ணுறதுண்டு. அது நான் போயிட்டு இடத்த வந்து செக் பண்ணி வந்த இடத்துல அவங்க சொன்னது அவுட் வந்து XH YH வழியாக 50 அடி கிரியேட் பண்ணணும். அதை இப்போ கிரியேட் பண்ணுறதை பார்க்கணும். நம்ம இதில் வந்து அதுக்கு முதல் நம்ம இதுக்குரிய கொலம் பிளேஸ்மெண்ட்டை பற்றி பார்ப்போம். கொலம் போயிட்டு இதில் வந்து நான் ஆர்கிடெக்சரல் ட்ராயிங் மட்டும் நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஆர்கிடெக்சரல் போயிட்டு இந்த இது டைப் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அடி உள்ள கொலம் சைஸ் வந்து ஓகே. நான் எனக்கு ஒரு அடி தந்தது. அதில் நீங்கள் க்ரியேட் பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் போகணும். பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே மேல் மெனுவில் ஹைட் இருக்குதா டெப்த் இருக்குதா, ஹைட் தான் தேவை. எது வரையும் தேவை, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லெவல் வரையும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட இது வந்து என்ன பிளான் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர். இப்போ நான் பிளேஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நான் ஓகே, எனக்கு இதில் ஒரு கொலம் பிளேஸ்மெண்ட் கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரையும் தேவை. இப்போ நீங்கள் 3D வியூவில் பார்க்கலாம். ஓகே, இதில் மெட்டீரியல்ஸை சேஞ்ச் பண்ணுறோம். நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்காக ஓகே, இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் இந்த இடத்துல ஒரு பிளேஸ்மெண்ட். அடுத்தது நான் இதை காப்பி செலெக்ஷன் எடுக்கலாம், என்ன வேண்டாலும் செய்யலாம். காப்பி செலெக்ஷன் எடுத்துட்டு இது சம்மந்தமாக தெளிவில்லாதார்கள் முன்னே வீடியோவில் ஸ்ட்ரக்சரல் போட்டிருக்கேன், அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கணும். அடுத்தது இதை செலக்ட் ஆல் கொடுத்துட்டு காப்பி செலெக்ஷன் எடுக்கிறேன். ஓகே, இது வந்து கொலம் பிளேஸ்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதில் நான் கிரியேட் பண்ண போகிறது வால் ஆர்கிடெக்சரல், இது வால் கிரியேஷன். ஓகே, அதுக்கு முதல்ல செக் பண்ணுங்கள் 6 இன்ச் வால். ஓகே, இதில் அதுக்கும் நீங்கள் பார்க்கணும் ஹைட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லெவல் தான் எனக்கு தேவை, வால் சென்ட்ரல் லைன் தேவை. இதில் இருந்து எனக்கு நான் வால் கிரியேட் பண்ணுறேன். இந்த போர்ஷன் நான் கிரியேட் பண்ணுற இந்த போர்ஷன் அவ்வளவு தான். இது வந்து வால் பார்ட்டிஷன், மற்றதெல்லாம் வந்து அலுமினியம் ஃபிட்டிங். இதை வந்து நீங்கள் இங்கே வந்து இந்த ஆப்ஷன் வந்து ஃப்ரெண்டில் வரணும்னு சொன்னால் இதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, மாடிஃபை போயிட்டு இதில் பாருங்கள். இது கொலம் ஏரியா வந்து வால் ஏரியாவை சந்திக்குது, அது எல்லாத்தையும் இருக்குது. ஜாயின் போயிட்டு அன்ஜாயின் ஜியோமெட்ரி கொடுத்தீங்கன்னா நான் ஓகே. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ண வேண்டியது ஆர்கிடெக்சரல். இதில் வந்து அவங்க பிரிக்கிறாங்க. இது வந்து ஹால் உண்டு, ரெஸ்ட் எடுக்கிற ஹால் உண்டு. இது வந்து இந்த இடம் வந்து ஒயில் ஸ்டோர் வந்து. அடுத்தது இதில் வந்து ஒரு டாய்லெட் உண்டு 4 அடி 9 இன்ச்சில்.
into in அதுக்கு ஓகே இதை செக் பண்ணிங்கன்னு சொன்னால் இது வந்து 4 அடி 9 இன்ச். ஓகே அடுத்தது நான் செய்ய வேண்டிய இதெல்லாம் பார்ட்டிஷன். இது இதில் வந்து அடுத்தது நான் செய்ய போகிறது வால் பைட்டு. எனக்கு தேவை வந்து வால் பார்ட்டிஷன் போனீங்கன்னு சொன்னால் ஃப்ரண்ட் என்ற இந்த இதை போயிட்டு நீங்கள் இவ்வளவுமே பார்ட்டிஷன் நான் க்ரியேட் பண்ணுறேன். அதையும் ஃபஸ்ட்டுக்கு பார்த்துக்கலைங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்து எனக்கு தேவையான இடமெல்லாம் க்ரியேட் பண்ணுறேன். எல்லாமே சென்டர் டு சென்டர் தான். ஓகே ஓகே இப்போ 3D செக் பண்ணி பாருங்கள். நான் ஓகே ஓகே அடுத்து நம்ம செய்ய வேண்டியது இது முடிஞ்சது. இந்த அலுமினிய ஃபிட்டிங் அல்லது கிளாஸ் ஃபிட்டிங் இதுக்குரிய இந்த டிஸ்டன்ஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம் தேவைப்படுற ஹைட் எல்லாமே. அதை நம்ம எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். இப்போ நம்ம இப்போ ஸ்டிக்கரை கிரியேட் பண்ணுறேன். அடுத்து கிரியேட் பண்ண வேண்டியது இந்த வால் வராது. இதை வந்து நான் இதில் ட்ரிம் பண்ணுறேன். modify வைத்து trim option now okay. அடுத்து இதில் வந்து டாய்லெட்டுக்குரிய ஒரு டோர் ஒன்று ஹெட் பண்ணுறேன். ஆர்கிடெக்சரல் வைத்து டோர் ஆப்ஷன் போனீங்கன்னு சொன்னால் லாட் ஃபேமிலி வைத்து நீங்கள் இதை இங்கே கொண்டு வரலாம் ப்ராஜெக்ட். ஆல்ரெடி நான் இங்கே வந்து டிஎன் இருக்கு டாய்லெட்டுக்குரிய டோர். இதை வந்து இடத்துல நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இதை வந்து நீங்கள் தேவைக்கேற்ற மாதிரி டோர் திறக்கிற அந்த சைட்டை வச்சுக்கொள்ளலாம். இதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இது சென்ட்ரல் லைன்லேருந்து எனக்கு 2 அடியில் இருக்குது. எனக்கு 1.75 1 அடி 9 இன்ச்சுக்கு தேவைன்னா நான் ஓகே. அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது இந்த டாய்லெட்டில் இருந்தே போவோம். இதுக்கு ஒரு காமெட் ஒன்று செட் பண்ணணும். டாய்லெட்டுக்கு என்ன ஆப்ஷன் கிளிக். நீங்கள் எங்கே போகணுன்னு சொன்னீங்கன்னா ஆர்கிடெக்சரல் போயிட்டு கம்பானன்ட் போயிட்டு லார்ஜ் ஃபேமிலி போனீங்கன்னு சொன்னால் ஆர்கிடெக்சரல் கம்போனன்ட் லார்ஜ் ஃபேமிலி. இதில் வந்து நான் வந்து இங்கே இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிற இந்த கம்ப்யூட்டரில் வந்து இங்கிலீஷ் ஆப்ஷன் பண்ணிங்கன்னா ஜூகேரை இன்ஸ்டால் பண்ணியிருக்கு. இதில் சேர்த்து நீங்கள் எடுக்க வேண்டியது ப்ளம்பிங் ஆப்ஷன் போனீங்கன்னு சொன்னால் எம்இபின்னு இருக்குது. ஆர்கிடெக்சரல் இருக்குது. ஆர்கிடெக்சரல் வந்து ஃபிக்ஸர் அல்லது ஃபிட்டிங் போனீங்கன்னு சொன்னால் இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் பாருங்கள் ஃபிட்டிங் இதில் நம்மளுக்கு ஃபிக்ஸர் ஓகே. இதில் வந்து வாட்டர் க்ளாசெட் இந்த ஆப்ஷன் போனீங்கன்னு சொன்னால் இதில் இருக்குது. நீங்கள் பாருங்கள் தேவையான டைப்பை நீங்கள் கெச் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது ஒரு பெட்ரோல் ஸ்டேஷன் ஃபியூல் ஸ்டேஷன் வந்து கிரியேட் பண்ணுறேன்னு சொன்னால் கரெக்டான டிசேபிள் ஆகலுக்குரிய அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும். அதையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ நான் வந்து சும்மா வந்து டிசேபிளில் நார்மல் ஃபேஷனுக்குரிய ஒரு WC சிஸ்டம் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இதை வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறேன்னா இது நீங்கள் அந்த டிரெக்ஷன் மாறுறேன்னு சொன்னால் செய்ய வேண்டியது இதை கிளிக் பண்ணி பிடிச்சிட்டு ஸ்பேஸ் பாரை கிளிக் பண்ணிங்கன்னா நான் ஓகே. இப்போ ஓகே. இதை 3D வியூவில் பார்ப்போம். அதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இதில் போயிட்டு நீங்கள் செக்ஷன் பாக்ஸ் வச்சிங்கன்னு சொன்னால் இங்கே ப்ராப்பர்ட்டிஸ் பாரில் செக்ஷன் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நான் ஓகே. செக்ஷன் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இதை நீங்கள் பிளான் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். ஓகே. இப்போ நான் ஓகே நான் ஃபிக்ஸ் பண்ண எல்லாமே ஓகே. அடுத்து நம்ம செய்ய போகிறது இது டாய்லெட். ஓகே. டாய்லெட்டுக்குரிய ஃபேன் லைட் ஆட் பண்ண போகிறோம். ஃபேன் லைட் விண்டோன்ற கேட்டகரிக்குள்ள இருக்குது. விண்டோ போனீங்கன்னு சொன்னால் இதில் வந்து நான் ஃபேன் லைட் ஆல்ரெடி டெம்ப்ளேட் நான் கிரியேட் பண்ணதில் எல்லாமே இருக்கும். இந்த எஃப்எல் விண்டோ டபுள் ஹேங் எஃப்எல் வந்து இருக்குது. இதை நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறேன். வெண்டிலேஷனுக்காக 2 நம்பர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறேன்னா ஓகே. இதை நீங்கள் 3D வியூவில் பார்க்கலாம்.
3D நான் செக்ஷன் பாக்ஸில் இருக்கிறதால செக்ஷன் பாக்ஸ் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் நான் ஓகே. ஓகே, இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஃபேன் ரைட்டில் செல் ஹைட் இங்கே 3 அடியில் இருக்குது. எனக்கு இது ஒரு 4 அடியில் தேவைன்னு சொன்னால் அதை கிளிக் பண்ணிவிட்டு 4 அடி கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது மட்டும்தான் மூவ் ஆகும். அல்லது நீங்கள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு செலக்ட் ஆல் விசிபிள் இன் வியூ இன்ஸ்டன்ஸஸ் வைத்து விசிபிள் இன் வியூ கொடுத்தீங்கன்னா எல்லாமே செலக்ட் ஆகும். இப்போ செல் ஹைட்டை வந்து ஒரு 4 feet நான் அப்ளை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஓகே. ஃபேன் ரைட் சைஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அதில் எடிட் ஆப்ஷன் போனீங்கன்னு சொன்னால் நான் 3 அடி 3 இன்ச்சு வித்தும் ஹைட் வந்து 4 அடி. எனக்கு 3 அடி வித்துக்கு ஹைட் வந்து ஒரு அதே சேம் ஹைட்டில் சேம் இதில் தேவைன்னா பாக்ஸ் மாடலில் நான் ஓகே அப்ளை ஓகே. இப்போ நான் ஓகே ஃபேன் லைட் ஃபிக்ஸ் கம்ப்ளீட். ஒவ்வொரு ரூம் பை 1 ரூமாக செக் பண்ணுறோம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் செய்ய வேண்டியது கிரவுண்ட் ஃப்ளோர் ஆப்ஷன் போகும். இது எல்லாமே ஓகே. இந்த ரூம் வந்து ஆயில் ஸ்டோர் வைப்போம். இதே ஸ்டோர் ரூமுக்கு ஒரு டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். டோர் ஆப்ஷன் போகிறேன். நவ் எனக்கு வந்து சும்மா நார்மல் டோர் தான் தேவை. டிசைன் டோர் மேக் பண்ணலாம். D1 இருக்குது. எனக்கு இந்த டோர் இவ்விடத்தில் தேவைன்னு சொன்னீங்கன்னா எனக்கு இவ்விடத்தில் தேவை 2 அடி. ஓகே, நான் இதை கிளிக் பண்ணிவிட்டு இது வந்து 1.75 1 அடி 9 இன்ச்சில் தேவை. நான் ஓகே. இதுக்கு வந்து விண்டோ ஒன்று தேவை. விண்டோட சைஸ் வந்து இந்த ரூமுக்குரிய வெண்டிலேஷனுக்காக நம்ம வெண்டிலேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரூம் ஏரியாவை வந்து 7 டிவைட் பண்ணி வர்றது தான் அந்த ரூமில் வெண்டிலேஷன். அது எதை இருந்தால் விண்டோ ப்ளஸ் டோர். இப்போ நம்ம இதுக்கு ஒரு விண்டோ ஃபிக்ஸ் பண்ணுறோம். விண்டோ போயிட்டு அடுத்து விண்டோ ஆல்ரெடி இருக்குது. நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறேன். எனக்கு இவ்விடத்தில் தேவைன்னு சொன்னீங்கன்னா இவ்விடத்தில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொள்ளலாம். இங்கே எனக்கு தந்தது வந்து இங்கேருந்து ஒரு 16 இன்ச்சு தான் இந்த விண்டோவை ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லி நான் ஓகே. இந்த ரூம் ஓகே. ஸ்டோர் அடுத்தது இது வந்து ஒரு ஹால் உண்டு. ரெஸ்ட் ரூம்னு சொல்லலாம். ஹால்னே வச்சுக்கொள்ளலாம். இந்த ஹாலுக்கும் அவங்க ஒரு டோர் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணணும். டோரை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் டோர் சைஸை வந்து நீங்கள் எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லித்தரேன். இது வந்து உள்ளால் இல்லை, இது வெளியால் தான் வந்து இது டிரைவர் அல்லது யார் சரி வந்தால் இவங்க வந்து இதை பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். இவ்விடத்தில் ஒரு டோர் ஒன்று இருக்கும். நான் ஓகே. அடுத்து வந்து இந்த ரூமுக்குரிய ஒரு விண்டோ வந்து அவங்க வைக்க சொன்ன இடம் எங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதிலேருந்து 16 இன்ச்சு தள்ளி. நான் ஓகே, அதை வந்து கரெக்ட் பண்ணுவோம். இப்போ 3D வியூவில் செக் பண்ணி பாருங்க. ஓகே, விண்டோட சைஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் விண்டோ கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸில் போய்ட்டு எடிட் டைப் போனீங்கன்னு சொன்னால் விண்டோட விட்த் ஹைட் எல்லாமே சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இதெல்லாம் ஓகே. இதில் செல் ஹைட்டை செக் பண்ணால் 3 அடியில் இருக்குது. இப்போ இதை 3D வியூ போயிட்டு இதில் எலிவேஷன் ஆப்ஷன் போங்க. ஃப்ரண்ட் எலிவேஷன் நான் ஓகே. இது ஏன் இப்படி இருக்குன்னு சொன்னால் இதை வந்து இங்கே க்ரோப் வியூவில் இருக்குது. இதை அன்செக் பண்ணிக்கணும். ஓகே, அது நார்த் எலிவேஷனை பாருங்கள். இதுதான் நம்மளோட அவுட் சைட். இது வந்து விண்டோ இதில் எல்லாமே இதில் விண்டோட டாப் லெவலுக்கு வரணும்னு சொன்னீங்கன்னா அலைன்மெண்ட் டூல்ஸ் வந்துருக்கு. அதை எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். மாடிஃபை போயிட்டு அலைன்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஹைட்டுக்கு தான் எனக்கு இந்த விண்டோ அந்த ஃபேன் லைட்டில் டாப் வரணும்னு சொன்னீங்கன்னா ஓகே. இதே அலைன் டூல்ஸ் இது சம்மந்தமாகவும் ஆல்ரெடி லெசன் வந்து கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. போய் செக் பண்ணி பண்ணுவோம். ஓகே, அடுத்து வந்து நம்ம கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போவோம். இதுவும் ஓகே. அடுத்து இதிலேருந்து இது 16 இன்ச்சில் இருக்குது அந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் டைமென்ஷன் போயிட்டு அவங்க சொன்னதின் பிரகாரம் இதை செக் பண்ணிப்பாங்க. 1 அடி 6 இன்ச். அந்த உண்மையாக இதில் வளர்த்துற ஹெச்லேருந்து இந்த இதுதான் 16 இன்ச்சு தேவை. ஆகவே இந்த விண்டோவை கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு 16 இன்ச்சுண்டா 1 அடி 12 இன்ச்சு அங்கே ப்ளஸ் 4 இன்ச்சு. ஓகே, இப்போ ஓகே நாங்கள் அவங்க கிளைண்ட் அந்த மாதிரியே அதுக்கு விண்டோ ஃபிக்ஸ் பண்ணணும். அடுத்தது இதையும் செக் பண்ணி கொள்ளுங்க. இதை வந்து பாருங்கள். எனக்கு இதில் இந்த தூண் கொலம் ரைட்ஸில் இருந்து இந்த ஆப்ஷன் வந்து எனக்கு 16 இன்ச்சு தேவை. இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு
இதை போயிட்டு ஒரு அடி 4 இன்ச் இந்த நான் ஓகே. இப்போ வந்து 3D வியூ செக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஓகே. இப்போ வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் எல்லாமே கம்ப்ளீட். நெக்ஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னீங்கன்னா, இது ஒரு டாய்லெட், இது வந்து ஃபுல்லாக விசிட்டர்ஸ் ரூம் இங்கே இருக்குது. அவங்க அங்கே எனக்கு தந்ததன் பிரகாரம் நெக்ஸ்ட் செய்ய வேண்டியது, இதில் ஒரு வால், இதில் வந்து பார்ட்டிஷன் வந்து கிரியேட் பண்ணணும். வால் போயிட்டு அது வந்து அலுமினியம் பார்ட்டிஷன் தான், சென்டர் லைனில் இருந்து இதுக்கு கிரியேட் பண்ணணும். ஓகே. நெக்ஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டியது, இது சேல்ஸ் ரூம், இதுவும் ஒரு பார்ட்டிஷன் பிரிக்கணும். ஓகே. இப்போ ஓகே. இது வந்து இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது பிரிண்டில் வந்து இது கிளியராக இருக்காது, இது விசிபிள் ஆகும் இந்த ஒயிட் ஃபார்ம். அதுக்கு வேண்டிய நீங்கள் செய்ய வேண்டியது மாடிஃபை போயிட்டு ஜாயின் போயிட்டு அன்ஜாயின் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் பாருங்கள் இது வரணும். ஓகே ஓகே. இப்போ வந்து அடுத்த ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இது வந்து பெட்ரோல் சைட் அந்த ஃப்ளோர் ஏரியா இந்த சைட் தான் வரும். இதுதான் இதில் ஃப்ரண்ட் எலிவேஷன். ஃப்ரண்ட் எலிவேஷன் பண்ணீங்கன்னு சொன்னால் இப்படி தான் இருக்கணும். கிரவுண்ட் ஃப்ளோர் சைட். இப்போ இதுக்கு வந்து ரூம் மேட் பண்ணுவோம், என்னென்ன ரூம்னு சொல்லி. அதுக்கு செய்ய வேண்டியது ஆர்கிடெக்சர் பார் போயிட்டு ரூம்னு ஒரு கேட்டகரி. அங்கே போனீங்கன்னு சொன்னால் இதில் நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் ரூம் டாக் ஃபாய்ஸ்ன்னு சொல்லி. ரூம் டாக் வித் ஏரியா தேவைன்னு சொன்னாலும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். நான் இந்த ஃபாய்ஸ்ன்ற ஆப்ஷன் எடுக்கிறேன். இது எனக்கு ஒரு ரூம் நான் ஓகே. இது வந்து 2025.3 அப்டேட் ஆகிருக்கு. நான் கிரியேட் பண்ணுற ரேட் ஆர்கிடெக்சர் 2025.2. இதுக்கு பிறகு அப்டேட் வெர்ஷன் இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் எங்கள் ஆப்ஷன் இப்போ ஆல்ரெடி ரீசெட் சென்டர்ன்ற அலைன்மெண்ட்லாம் வந்துருக்கு. இதை நீங்கள் இங்கே எடுத்துட்டு இதை கிளிக் பண்ணோன்னே இங்கே அந்த ஆப்ஷனை வெயிட் பண்ணிருக்கு 2025.3. இதை எனக்கு ஸ்டோர்னு கிரியேட் பண்ணுறேன். ஸ்டோர் ரூம் ஓகே. அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் கிரியேட் பண்ணலாம். இது எனக்கு ஒரு ஹால் தேவை, ஹால் ஓகே. அடுத்த இது போல வந்து டாய்லெட் ஏரியா ஆர்கிடெக்சர் ஆப்ஷன் போயிட்டு ரூம் பேஜ், இது பாத் அண்ட் டாய்லெட் BMT ஓகே. அடுத்தது வந்து இது ஃபுல்லாகவே எனக்கு தேவை என்னன்னு சொன்னால், அவங்க சொன்னதுக்கான கிளைண்ட் ஆர்கிடெக்சர் ஆப்ஷன் ரூம் போயிட்டு இது வந்து லிவிங் ஹால் மாதிரி உண்டு, அதாவது விசிட்டர்ஸ் ஏரியா. visitors room, sorry, room. Okay. Next இது வந்து நம்ம அடுத்தது நம்மளுக்கு தேவை இந்த ஏரியா வந்து சேல்ஸ் ரூம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஆர்கிடெக்சர் போயிட்டு ரூம் போயிட்டு இங்கே வந்து கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இது சேல்ஸ் ரூம். அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். சேல்ஸ் ரூம் ஓகேண்ணா. இது வந்து எனக்கு கிளைண்ட் சொன்னது, இது வந்து என்னன்னு சொன்னீங்கன்னா கேஷியர் ரூம் அல்லது மேனேஜர் ரூம். அது அப்படின்னா ஆர்கிடெக்சர் போயிட்டு ரூம் ஆப்ஷன் போயிட்டு கிளிக் பண்ணின்னு சொன்னால் இது வந்து மேனேஜர் ரூம். ஓகே, மேனேஜர் ரூம். அடுத்து இதெல்லாமே ஓகே. நீங்கள் 3D வியூவில் செக் பண்ணிங்கன்னா ஓகே. இதில் வந்து அடுத்த ஆப்ஷன் என்ன கீழே ஃப்ளோர் கிரியேட் பண்ண மாதிரின்னு சொன்னீங்கன்னா, அடுத்த செகண்ட் ஃப்ளோர் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு ஈஸி, காப்பி பேஸ்ட் செய்கிறதுக்கு. அதனால தான் கீழே ஃப்ளோர் என்ன இன்னும் கிரியேட் பண்ணுறது. உங்களுக்கு இது வரைக்கும் தெளிவாக விளங்கிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ஃபியூல் ஸ்டேஷனுக்கு உரிய அவங்களோட ரூம்ஸ் ஏரியா. இந்த ஏரியா தான் நம்மளுக்கு வரப்போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபியூல் ஸ்டேஷன் ஏரியா. பயிரை நம்ம மெஷர்மெண்ட்டை செக் பண்ணுறோம். மெஷர்மெண்ட் இன்னும் கிரியேட் பண்ணல, கிரியேட் பண்ணியாச்சு. நான் இப்போ மெஷர்மெண்ட்டை செக் பண்ணுறேன். டைமென்ஷன் பண்ணின்னு சொன்னா ஓகே. ஓகே, இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு எடிட் விட்னஸ் லைன் பண்ணின்னு சொன்னால் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். மைக் இதெல்லாமே ஓகே தானே. இப்போ இந்த ரூமில் வந்து ஏரியா நம்மளுக்கு தேவைன்னு சொன்னால் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுருக்கணும் ப்ராப்பர்ட்டிஸில்.
ரூம் வித் ஏரியா கொடுத்தீங்கன்னு சொன்னேன். ஓகே, ரூம் நம்பரோட 234 ஸ்கொயர் ஃபீட். நான் ஓகே, அடுத்தது நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த சேல்ஸ் ரூமை கிளிக் பண்ணிவிட்டு விசிபிள் இன்வியூ கொடுத்தீங்கன்னு சொன்னால் செலக்ட் ஆல் இன்ஸ்டான்சஸ் எது விசிபிள் வியூ கொடுத்தீங்கன்னா எல்லாமே கிளிக் ஆகும் ஒரே டைமில். ரூம் டைப் வித் ஏரியா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பாத்ரூம் வந்து 57 ஸ்கொயர் ஃபீட், ஸ்டோர் ரூம் வந்து 132 ஸ்கொயர் ஃபீட், ஹால் வந்து விசிட்டர்ஸ் ஹால்னு சொல்கிற, அதாவது என்ன சொல்கிற அந்த உடனே தங்கிட்டு போகிற இடம், டிரைவர் யார் சரி வருவாங்க கிளீனர்ஸ் வாங்க. ஹால் வந்து 142 ஸ்கொயர் ஃபீட், மேனேஜர் ரூம் வந்து 136 ஸ்கொயர் ஃபீட். எனக்கு அப்படி தேவையில்லைண்டா கிளிக் பண்ணிவிட்டு விசிபிள் இன்வியூ கொடுத்து இங்கே போயிட்டு உங்களுக்குரிய கிரியேஷனை நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுருந்தா டைப் பண்ணி கொள்ளலாம். நான் ஓகே. நெக்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது இதில் வந்து இந்த ஃபியூல் ஸ்டேஷன் ஏரியா, வாகனம் வந்து செல்லக்கூடிய ஏரியாவை கிரியேட் பண்ணுவோம். இதை ஓகே, இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஓகே லொக் பண்ணுறேன்னா லொக் கொடுத்தீங்கன்னு சொன்னால் லொக் ஆகிடும். லொக்கில் தான் இருக்குது. இப்போது எனக்கு எந்த இடத்துல இருந்து இது வந்து 50 அடி தேவை, அதுக்கு வந்து கிரியேட் லைன் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். நான் ஓகே, இதில் இருந்து எனக்கு எதுனா 50 அடி தேவை, 50 அடி கொடுத்து சொல்லுங்கள். நான் ஓகே, நீங்கள் ஃபோன் சொல்லுங்கள், நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம், ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகேண்ணா, இந்த 50 அடின்னா 50க்கு 50 தான் உங்களோட வந்து என்ன சொல்கிறது ஃபியூல் ஸ்டேஷன் ஏரியா. இது வந்து ஸ்ரீலங்காவில் ட்ரிங்கோவில் ரககண்டியில் இருக்குது, நிலாவல் என்று சொல்கிற இடத்துல. நான் ஓகே, அடுத்து இதை நீங்கள் கிளிக் பண்ணி சொன்னீங்கன்னா எடிட் விட்னஸ் லைன் ஒன்று சொன்னால் மெசேஜில் செக் பண்ணிக்கலாம். அடுத்து அவங்க அந்த ஆப்ஷன் என்னன்னு சொன்னது லைன். இதில் வந்து இவங்களோட தூண் வந்து என்னமே வரணும்னு சொன்னால் இந்த விசிட்டர்ஸ் ரூம் 14 அடி இருக்குது தானே, இதில் சென்டர் பண்ணி அதேமாதிரி இதில் சென்டர் பண்ணி இதுக்குள்ளே தான் இந்த தூண் வரணும். நான் ஓகே, அதை நான் க்ரியேட் பண்ணி காட்டுறேன். அடுத்த கிரியேட் வந்து கிரியேட் பண்ணுவோம். எனக்கு இந்த 14 இதை வந்து டிவைட் பண்ணணும், ஃப்ரெண்டலாகவே 7 அடி வரணும். ஓகே, நீங்கள் கிரியேட் பண்ணி கொள்ளலாம். சரி, கண்ட்ரோல் செட் எல்லாமே லொக்கில் வச்சு லொக்கை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே மூவ் பண்ணலாம். ஓகே, எனக்கு இது அங்கே மட்டும் தேவையில்லை, இங்கே தான் தேவை. எனக்கு இது இவ்விடத்துல ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் நீங்கள் கிரேட் லைன் போயிட்டு எனக்கு இவ்விடத்துலேருந்து தான் வரணும். இதோட கிரேட் நம்பரை சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து இது 2 சொன்னால் இவ்விடத்துலேருந்து இதுக்கு இது கொடுக்குறேன் 7 feet. நான் ஓகே கிளியர். இது வந்து ஒரு 7 feet தேவைன்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து 7 feet சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ஓகே. இப்போ இதை நான் வந்து F1 என்றும் இதை வந்து F2 கொடுக்குறேன். ஓகே, இது ஓகே ஏபிசி. எனக்கு இப்போ இங்கே இருந்து ஓனர் சொன்ன விஷயம் ஒரு 13 அடியில் அடுத்த கொலம் ஒன்று வரணும். ஓகே, இதில் இருந்து 13 அடியை கிளிக் பண்ணுறேன். இதை 13 அடி கிளிக் பண்ணிட்டு நீங்கள் 13 அடி சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகே, அடுத்தது வந்து இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் பிஸ்னஸ் லைன் பண்ணிங்கன்னா ஓகே பண்ணுங்க. அடுத்து செய்ய வேண்டியது இதிலிருந்து அவங்க தந்த இன்ஸ்ட்ரக்ஷனை தான் ஃபாலோ பண்ணி செய்கிறேன். 20 அடி. ஓகே, கிரியேட் லைன் போயிட்டு எனக்கு 20 அடி போகும். இதை வந்து என்ன செய்கிறேன், இது 2 இதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஃபுல் டைமென்ஷனை எடிட் போனீங்கன்னு சொன்னால்
கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் எதை கிளிக் பண்ணிட்டு இதான் மூவ் ஆகணும். ஓகே, இது வந்து பெட்ரோல் செட்டுக்குரிய ஏரியா 33 அடி. இது ஃபுல்லாகவே வந்து இது வரணும். அடுத்தது ஒரு 17 அடியில் வரும். ஓகே, இப்போ 3D வியூவில் செக் பண்ணி பாருங்கள். நான் ஓகே. அடுத்து இது தொடர்ந்து வீடியோ பார்ட் 2 வெளிவரும். பெட்ரோல் செட்டுக்குரிய அந்த ஸ்பேஸ் ஃப்ளோர் எப்படி கிரியேட் பண்ணுறது, பெட்ரோல் செட்டுக்குரிய அந்த ரோஃப், அடுத்தது வந்து ஹெச்ஐன் காலம் எப்படி கிரியேட் பண்ணுறது கண்டினியூவாக நெக்ஸ்ட் லெசனில் பார்ப்போம்.